சென்னை கோயம்பேட்டில் வாடகை வீட்டை கோவிலாக மாற்றி பக்தர்கள் கூட்டம் அலைமோத பூஜை நடத்திய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். சென்னை கோயம்பேடு ஜெய்நகர் பகுதியில நாராயணன் என்பவர் ஒரு வீட்டை கட்டி அதில் வாடகைக்கு பல பேரை விட்டுள்ளார். அதில் ஒருவரான சக்தி ஐயா என்பவர் வாடகைக்கு கடந்த சில வருடங்களாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த சக்தி ஐயா என்பவர் எப்போதுமே வீட்டை கோயிலாக மாற்றிக்கொண்டு அதுல மாந்திரீகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜை போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அவரது வீட்டின் உரிமையாளர் நாராயணன் வீட்டை காலி செய்ய கோரியும் உடனடியாக வீட்டை காலி செய்ய வேண்டாம், இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டுக்கொண்ட அந்த சக்தி ஐயா என்பவர் தான் இனிமேல் எந்த விதமான பூஜையும் செய்ய மாட்டேன் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று அமாவாசை நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அவரது வீட்டுல மீண்டும் பூஜை நடத்துவதால அங்கு ஏராளமான பக்தர்கள் அங்க கூடியதாக இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் இது குறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். குறிப்பாக தன்னிடம் சட்டவிரோதமாக வாடகைக்கு என கூறி சட்டவிரோதமாக அவர் யாகம் செய்து வருவதால இங்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி அந்த வீட்டின் உரிமையாளர் கோயம்பேடு காவல் நிலையத்தை புகார் அளித்தார். இந்த புகாரை மீறியும் இவர் தொடர்ச்சியாக இன்று வீட்டுல யாகம் செய்து வந்ததால அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அங்கு வரக்கூடிய பக்தர்களும் அலைமோதுவதால அங்கு தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால உடனடியாக அனைவரையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் தொடர்ச்சியாக போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால அங்கு பெரும் பதற்றம் ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் கூட்டம் அங்க அலைமோதுவதால போலீசார் தடுத்து நிறுத்தியதால அங்கு சிறிது நேரம் பரபரப்பாகவும் நிலவி வருகிறது. பின்னர் சமாதானம் செய்து அவர்கள் அனுப்பக்கூடிய பணியில கோயம்பேடு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன்.